ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நீடிய நேற்று நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறவங்க நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். இது காணாது. ஆமா, இல்ல இல்ல இல்ல, உங்களுடைய பலத்துல சொல்லுங்களேன். எனக்கு இருக்கிற பலத்துல எவ்வளவு சொல்ல முடியும்னா, உங்களை விட அதிகமா என்னால் அல்லேலூயா சொல்ல முடியும். ஏன்னா ஆண்டவர் என்னை அவ்வளவாய் நடத்தி வருகிறார். யாருக்கு சத்தம் வரும் அப்படின்னா, கர்த்தர் யாரை விசாரித்து கொண்டு இருக்கிறாரோ அவர்கள் சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவாங்க. இப்ப அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அதுதான் 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 வேணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஆமென். அதே 1 பேதுரு 5:7 வாசிங்க. நான் அதை அப்படியே தொடர்ச்சியா கொண்டு போறேன். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால், இதை மாத்திரம் நாம எடுத்துக்கொள்ளுவோம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால், அப்போ அவர் விசாரிக்கிறவரா இருக்கிறபடியினால் நாம் என்னென்ன செய்ய வேண்டும், நாம் என்னென்ன செய்யக்கூடாது. நமக்கு ஒரு விசாரிக்கிறவர் இருப்பாரானால் நம் எல்லா கவலைகளையும் அவரிடத்துல சொல்ல வேண்டும். அது உண்மை. அல்லேலூயா. ஏன்னா அவர் நம்மளை விசாரிக்கிறார், அவர் தான் நம்மளை பார்த்து கொள்ளுகிறார். ஆமென். இப்ப நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் அப்படின்னா, நமக்குன்னு ஒரு நர்சன் என்ன பண்ணிருப்பாங்க, நியமித்து வைத்திருப்பார்கள். நமக்கு என்ன தேவையா இருந்தாலும் யார்கிட்ட தான் சொல்லணும்? அவர்கள்ட்ட தான் சொல்லுவோம். ஏதோ ஒரு அவசரனாலும் அவர்கிட்ட தான் சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு நமக்கு ஒருவர் விசாரிக்கிறவர் இருக்கிறார் என்பதை மறந்து என்னை ஒருவர் விசாரிக்க இருக்கிறார். அவர் என்னை உண்டாக்கினவர், அவர் என்னை படைத்தவர், அவர் என்னை சிருஷ்டித்தவர், அவர் எனக்கு பெயர் வைத்தவர், அவர் எனக்கு ஜீவ சுவாசத்தை தந்தவர் என்பதை மறந்து யார் யாரிடத்திலோ இவர்கள் என்னை விசாரிக்க மாட்டார்களா, இவர்கள் எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா, இவர்கள் என் கவலையை மாற்ற மாட்டார்களா, இவர்கள் எனக்கு பண உதவி செய்ய மாட்டார்களா என்று யார் யாரையோ தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் திரும்ப இந்த காரியத்தை ஏன் ஞாபகப்படுத்துகிறார் என்றால், இந்த உலகத்துல எந்த மனிதனும் நம்மை படைக்கவில்லை, இந்த உலகத்தில் எந்த மனிதனும் நமக்கு பெயர் வைக்கவில்லை, இந்த உலகத்தில் எந்த மனிதனும் நமக்கு வழிகாட்டவில்லை, இந்த உலகத்தில் எந்த மனிதனும் நம் மேல் அக்கறை உள்ளவர்களா இல்லை என்பதால் நமக்கு விசாரிக்கிற ஒருவர் இருப்பதை நாம் நினைவு கூறப்படியாய் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமென். அப்போ நம்மை விசாரிக்கிறவர் யார், நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது யாரோ அவர்களிடத்துல மாத்திரம் நம் கவலைகளை சொன்னால்தான் நமக்கு பதில் வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் இப்படியா சொல்றேன், நமக்கு ஒருவர் நியமிக்கப்பட்டு இருக்க மற்றவர்களிடத்துல, இப்போ நமக்கு நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்கிறோம், நமக்கு ஒருத்தர் சூப்பர்வைசரா இருக்கிறார், அதற்கு மேல மேனேஜர் இருப்பாங்க, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க, இப்படி ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க மேல் மேல் மேல மேல மேல. ஆனா நம்ம நேரடியா போய் மேனேஜர்கிட்ட என்ன பண்ண முடியாதுன்னா முறையிட முடியாது. அதே போல நமக்கு நியமிக்கப்பட்ட சூப்பர்வைசரை விட்டுட்டு அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கும் சூப்பர்வைசர் தான் பேர் வச்சிருப்பாங்க, அந்த டிபார்ட்மெண்ட்ல அதிகாரியா இருக்கிறவங்களுக்கும் சூப்பர்வைசர் தான், கண்காணியா இருக்கிறவங்களுக்கு சூப்பர்வைசர் தான் பேர் வச்சிருப்பாங்க. அவங்க பேரு சூப்பர்வைசர் தானேட்டு நம்ம டிபார்ட்மெண்ட்ல நம்ம வேலை செய்யற இடத்துல உள்ள குறைகளை கொண்டு அங்க சொன்னோம்னா அவர்களால என்ன பண்ண முடியாது, அதை நிவர்த்தி செய்ய முடியாது. அல்லேலூயா. அதே போல நமக்கு தேவன் நியமித்திருக்கிறவர், அவர் நமக்கு விசாரிக்கிறவரா இருக்கும் பொழுது நாம் மற்றவர்களிடத்தில் எத்தனை தான் குறைகளை சொன்னாலும் சரி, எத்தனை தான் நம்ம ஒருவேளை நினைக்கலாம், தேவன் மனுஷகுமாரனாய் வந்தார், இயேசு மனுஷகுமாரனாய் வந்தார், இங்க இருக்கிறவர்களும் மனுஷனாகத்தானே இருக்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனா இவர்களால செய்ய முடியாது. ஏன்னா நம்மை உண்டாக்கினவருக்கு தான் நம்மளை பற்றி தெரியும். அல்லேலூயா. அவருக்குத்தான் சகல அதிகாரமும் என்ன பண்ணப்பட்டு இருக்கிறது, கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதனால விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார் என்பதை இந்த நாளில நாம் என்ன பண்ணணும், நினைவு கூற வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இதற்கு உதாரணமாக நான் யோசேப்பினுடைய வாழ்க்கையை எடுத்துக் கொள்ளுகிறேன். யோசேப்பினுடைய வாழ்க்கையில அவனுக்கு ஒரு சொப்பனம் கொடுக்கப்பட்டது. யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட சொப்பனத்தின் நிமித்தம் எல்லாரும் அவரை விசாரிப்பார்கள், அவனை கனம் பண்ணுவார்கள், அவனை ஏற்றுக்கொள்ளுவார்கள் என்று யோசேப்பு நினைத்து தன்னுடைய சொப்பனத்தை மற்றவர்களிடத்துல என்ன பண்ணாரு, சொன்னாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் நினைத்தது என்ன, என் சகோதரர். ஆமென். ஆமென். என் சகோதரர், என் தகப்பன், என் உடன் பிறந்தவர்கள் அப்படின்னு நினைச்சுதான் என்ன சொன்னாரு,
தன்னுடைய சொப்பனத்தை சொன்னார். லேலுயா. ஆனா அவர் நினைத்தபடி அவர்கள் விசாரித்து, அப்படியாப்பா இப்படி சொப்பனம் கிடைச்சிச்சா, பரவாயில்லையே, அப்ப ஆண்டவர் உயர்த்த போறாரா, பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீ என் சகோதரன் தானே, பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நாங்க வணங்கினாலும் பரவாயில்ல, அப்படியா விட்டாங்க? இல்ல. ஏன்னா விசாரிக்கிறவர் விசாரித்தால் மாத்திரம்தான் அவர்கள் என்ன செய்ய முடியும், உயர்த்த முடியும். யார் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறாரோ அவர் விசாரித்தால் மாத்திரம்தான் நம்மளை மேன்மைப்படுத்துவார், நம்மளுடைய வார்த்தையை கனம் பண்ணுவார். மற்றபடி யார் இடத்துல நம்மளுடைய சொப்பனங்கள், தரிசனங்கள், நமக்கு இருக்கிற திட்டங்கள், தீர்மானங்கள், ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் எத்தனை சொன்னாலும் நமக்கு விசாரிக்கிறவர்கள் அவர்கள் அல்லாததுனால அதை கனம் பண்ண போகிறதும் இல்லை, அதை நிறைவேற்ற போகிறதும் இல்லை. லேலுயா, லேலுயா. அப்போ இப்ப யோசேப்பு புரிஞ்சுக்கிட்டாரு, எனக்கு இப்படி ஒரு தரிசனம் இருக்குது, இப்படி ஒரு சொப்பனம் இருக்குதுன்னு நான் யாரிடத்துல சொல்லி என்ன இல்ல, பிரயோஜனம் இல்லை. ஏன்னா எனக்கு உடன் பிறந்தவர்களாகிய இவர்களோ, என்னை பெற்றெடுத்த தகப்பன இவர்களே அந்த வார்த்தையை என்ன பண்ணல, கனம் பண்ணல, அந்த வார்த்தையை வரவேற்கல. அப்போ இவர்களிடத்துல சொல்லி இவர்கள் என்னை விசாரிக்க போகிறது இல்ல. லேலுயா. இப்படி சொல்றேன்னு ஒரு வீடு கட்டுகிற காரியமா இருக்கட்டுமே, நம்ம யாரோ ஒருவர் நமக்கு தெரிந்த மிகவும் அருமையான நமக்கு ரொம்ப நெருக்கப்பட்டவர்கள் இடத்துல சொல்றோம், இந்த மாதிரி வீடு கட்ட போறோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளை அப்பப்போ பார்க்கும்போது கேட்பாங்க, வீடு எந்த லெவல்ல இருக்குது, நம்ம வீடு கட்டியாச்சாப்பா, காங்கிரீட் போட்டாச்சா, இப்படி எல்லாம் என்ன பண்ணுவாங்க, விசாரிப்பாங்க. ஆனா இந்த சொப்பனத்தை சொல்லுகிற பொழுது யோசேப்பை குறித்து தகப்பனோ உடன் பிறந்தவர்களோ என்ன பண்ணல, விசாரிக்கல. லேலுயா, லேலுயா. இந்த உடன் பிறந்தவர்கள் விசாரிக்கல. இவர்கள் என்ன பண்றாங்கன்னா விசாரிக்கிறதற்கு மாறாக அதை தடை செய்ய நினைக்கிறார்கள். லேலுயா, லேலுயா. இதுல என்ன சொல்ல வரேன்னா, தேவன் ஒருவர் மாத்திரம்தான் நம்மை விசாரிக்க முடியும். லேலுயா. தேவன் ஒருவர் மாத்திரம்தான் விசாரிக்க முடியும். யோசேப்பை ஆண்டவர் விசாரித்தாரா? ஆம், விசாரித்தார். எப்போது தெரியுமா, இப்ப எல்லாத்தையும் சொல்லி இவர்கள்லாம் நம்மளை விசாரிக்கல, நம்மளோட வார்த்தையை ஆண்டவர் கொடுத்த சொப்பனங்களை கனம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. இப்போ இந்த தரிசனத்தையோ சொப்பனத்தையோ அடுத்த யார் இடத்துலயுமே என்ன பண்ணல, சொல்லல. லேலுயா. இப்ப எங்க வந்தாச்சு, ஆமீன், அடிமைத்தனம், சிறைச்சாலை, இப்ப எல்லா பக்கமும் அப்படியே கடந்து போய்கிட்டே இருக்குது. நாளுக்கு நாள் பிரச்சனைகள் அதிகமாய் கொண்டே இருக்குது. எந்த இடத்துலயும் என் மேல இவ்வளவு பெரிய தரிசனம் இருக்குது, சொப்பனம் இருக்குதுன்னு எந்த இடத்துலயும் ஆமீன் யோசேப்பு என்ன பண்ணல, சொல்லல, கடந்து போகிறார் எல்லா இடத்திலும். அதே போலதான் இப்படி கடந்து போய் கொண்டு இருக்கிற நாட்களில சிறைச்சாலையில பானபாத்திரக்காரனுக்கு ஒரு சொப்பனத்திற்கான அர்த்தத்தை என்ன பண்றாரு, சொல்றாரு. அவர் சொல்றாரு, நான் மேல போயிட்டேன்னா கண்டிப்பா உன்னை என்ன பண்ணுவேன், ஆமா உன்னை உயர்த்துவேன், உன்னை விசாரிப்பேன் அப்படின்னு என்ன பண்றாரு, சொல்றாரு. அவர் சொன்ன சொப்பனத்திற்கான அர்த்தம் தேவன் அப்படியே நிறைவேற்றினார், அப்படியே நிறைவேற்றினார். ஆனா அந்த பானபாத்திரக்காரன் என்ன பண்ணான், அதை மறந்து போனான். லேலுயா, லேலுயா. நீங்க நினைக்கலாம், ஒருவேளை நான் இவங்களுக்கு உதவி செய்யாததுனால எனக்கு இவங்க விசாரிக்கல, ஆனா நான் இவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறேனே, இவங்களுக்கு ஆமா நான் நிறைய விதத்துல உதவி இருக்கிறேனே, எப்ப கூப்பிட்டாலும் போயிருக்கிறேனே, எப்ப அவங்க கஷ்டத்துல நான் இருந்திருக்கிறேன், அவங்க சொந்த பந்தங்கள் கூட பக்கத்துல இல்ல, அவங்க பலவீன நேரத்துல சொந்த பந்தங்கள் கூட இல்ல, ஆனா நான் விசாரித்து இருக்கிறேனே, அதனால எனக்கு இப்ப பலவீனமா இருக்கிற நேரத்துல அவங்க விசாரிப்பாங்க, என் கடன் பிரச்சனையில அவங்க விசாரிப்பாங்க, என்னுடைய கஷ்டத்துல அவங்க விசாரிப்பாங்கன்னா இல்லவே இல்ல. லேலுயா, லேலுயா. ஆமென். யோசேப்பின் மூலமாய் பானபாத்திரக்காரனுக்கு நன்மை நடந்தது உண்மை. அவன் சொப்பனத்தில் இருந்தது போல அவனுடைய நீதி விளங்கி அவன் உயர்த்தப்பட்டது, மீண்டும் அதே ஸ்தானத்திற்கு கொண்டு போகப்பட்டது உண்மை. ஆனா தன்னுடைய ஸ்தானத்திற்கு போன உடனே யோசேப்பை அவன் மறந்தான். லேலுயா, லேலுயா. நாம் யார் யார் நம்மளை விசாரிப்பார்கள் என்று நினைக்கிறோமோ அவர்கள் விசாரிக்க போகிறது இல்லை. லேலுயா, லேலுயா. யார் யாரை நம்ம நம்பிட்டு இருக்கிறோமோ, யார் யாரை நம்ம விசுவாசிச்சுட்டு இருக்கிறோமோ, இவங்க செஞ்சிருவாங்க, இவங்க செஞ்சிருவாங்க, இவங்க எனக்கு உதவிடுவாங்க அப்படின்னு நினைச்சு நீங்க நம்பிட்டு இருந்தீங்கன்னா நான் 100% மேல என்ன 200% சொல்ல முடியும். ஆமா, அவங்க கையில பணம் வரும் பொழுது நம்மளை மறந்து விடுவார்கள், அவர்கள் அந்த ஸ்தானத்திற்கு போகும் பொழுது மறந்து விடுவார்கள், அந்த உயர்வை வரும் பொழுது மறந்து விடுவார்கள். ஒருவேளை சொல்லலாம், அம்மா என் பிள்ளை எங்கேயோ இருக்கிறா, நீதான் எனக்கு கஷ்ட காலத்துல பார்த்த, நீதான் எனக்கு உதவி
செஞ்ச, நான் உன்னை என்ன என்னுடைய எனக்குள்ள எல்லாத்தையும் உனக்கு தந்துடுறேன், நீ என்ன பார்த்துக்கோன்னு சொல்லலாம். ஆனா நான் இப்ப சொல்றேன், நாளைய தினத்துல ஒருவேளை கைவிடப்பட்ட பிள்ளைகள் திரும்ப வருவார்களானா, விட்டுட்டு போன பிள்ளைகள் திரும்ப வருவார்களானா, எல்லா அவர் சொந்த பந்தங்கள் திரும்ப வந்து சேர்வார்களானா, கஷ்ட காலத்துல பார்த்த நம்மளையும் மறந்துடுவாங்க, நம்மளுடைய எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க, மறந்துடுவாங்க. லேலுயா லேலுயா. இது உலகம். லேலுயா. ஆமென் ஆமென். வேதம் சொல்லுகிறது மனிதர்கள் மாறி விடுவார்கள். லேலுயா. மாறாதவர் இயேசு ஒருவர் மாத்திரம்தான். லேலுயா. அதனாலதான் நான் சொல்லுவேன், மனுஷனுக்கு பணிவிடை செய்கிறதை காட்டிலும், ஆமென், சொந்த பந்தங்களுக்கு பணிவிடை செய்கிறதை காட்டிலும், யாரோ ஒருவர் செய்வார் என்று அவர்களுக்கு பணிவிடை செய்வதை காட்டிலும், என் ஆண்டவருக்கு பணிவிடை செய்வீர்கள் ஆனால், என் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் இருப்பீர்கள் ஆனால், அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார், அவர் உங்களை உயர்த்துகிறவராய் இருக்கிறார், அவர் உங்களை மேன்மைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். லேலுயா லேலுயா. ஐயோ, அதுக்காக நான் இப்படி சொல்றேன், இவங்க எனக்கு விசாரிக்கலையே, இவங்க என்ன மறந்துட்டாங்களே, இவங்க என்ன கனம் பண்ணலையே அப்படின்னு மாத்திரம் ஒரு நாள் என்ன பண்ணிடாதீங்க, புலம்பிராதீங்க. லேலுயா லேலுயா. ஏன் தெரியுமா, யோசேப்பை அந்த பானபாத்திரக்காரன் மறந்தான், அதுவும் தேவ திட்டம் தான். ஏன்னா நான் அதை இப்படி பாக்குறேன் அப்படின்னா, ஒருவேளை பானபாத்திரக்காரன் யோசேப்பை நினைவு கூர்ந்திருப்பான். ஆனால் ஒருவேளை சொல்லி இருக்கலாம், ஐயா அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தா, இந்த சொப்பனத்தை பார்த்து நான் சொன்னேன், அதற்கு அர்த்தம் சொன்னா, அது சொன்னபடியே நடந்துருச்சுன்னு சொன்னா, அப்படியாப்பா சரி ரைட்டு, அவனுடைய ரெக்கமெண்டேஷன்ல வேணாம், அவன் சிறைச்சாலையில இருந்து அடிமைத்தனத்துல இருந்து என்ன பண்ணிருக்கலாம், வெளியே வந்திருக்கலாம். அப்படி இல்லையா, இல்ல அந்த சிறைச்சாலையில் உள்ளவனுக்கு ஒரு அதிகாரியா என்ன பண்ணிருக்கலாம், நியமித்திருக்கலாம். இந்த மனிதர்களுடைய ரெக்கமெண்டேஷன், இந்த உலகத்தில் இருக்கிற நம்மளுடைய கருத்தினால உதவி பெற்றவர்களுடைய ரெக்கமெண்டேஷன், நம்மள அந்த மனிதர்கள் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறார்களோ அதுவரை மாத்திரம் தான் உயர்த்த முடியும். என் தேவன் விசாரிப்பார் ஆனால், என்னுடைய கர்த்தர் விசாரிப்பார் ஆனால், அவர் எந்த உயரத்தில் இருக்கிறாரோ அந்த உயரத்திற்கு அவர் நம்மளை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். லேலுயா லேலுயா. இன்னொரு காரியம் எப்படியா சொல்றேன், நமக்கு மேல இருக்கிற ஒருத்தங்களை நம்ம நம்பி இருக்கிறோம். இப்ப நமக்கு மேல ஒரு சூப்பர்வைசர் இருக்கிறார், நம்ம சொல்றோம், ஐயா நான் நல்லா படிச்சிருக்கேன், கொஞ்ச நேரம் நான் அந்த வேலையில போறேன், எனக்கு சூப்பர்வைசருக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கன்னா ஒரு வேலை பண்ணலாம், சூப்பர்வைசருக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம். அதே சூப்பர்வைசர்கிட்ட போயிட்டு, ஐயா நான் நல்லா படிச்சிருக்கேன், என்கிட்ட திறமை இருக்கு, எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, என்ன மேனேஜருக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கன்னா அந்த சூப்பர்வைசர் ஒரு நாளும் ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டார். ஏன் தெரியுமா, நான் சூப்பர்வைசரா இருக்கேன், நீ மேனேஜர் ஆகணுமோ? நான் சொல்றது புரியுதா? நான் சூப்பர்வைசரா இருக்கிறேன், நீ மேனேஜர் ஆகி எனக்கு கீழே வேலை பார்த்தவன், நான் உனக்கு கீழே வேலை பார்க்கணுமோ? சோ அதனால இந்த உலகம் அவர்களுடைய ஸ்தானம் வரைக்கும் தான் உயர்த்துமா தவிர அதற்கு மேல ஒரு நாளும் உயர்த்தாதே. இந்த உலகத்துல ஒரே ஒரு மனிதன் தான், ஆமே, இங்க பிறந்த மனிதன் ஒருவர் மாத்திரம் தான் சொல்றாரு, ஆமே, என் பிள்ளைகளா இருக்கிற நீங்க நான் செய்ததையும் செய்வீர்கள், நான் செய்யாததையும் செய்வீர்கள். லேலுயா லேலுயா. அதனாலதான் சொல்றேன், இன்னைக்கு அவங்க விசாரிப்பாங்க இவங்க விசாரிப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு, என்னை விசாரிக்க ஒருவர் இருக்கிறார், அவர் மாத்திரம் என்ன விசாரிக்கணும்னு நீங்க ஜெபம் பண்ணணும். லேலுயா. என்னை யார் மாத்திரம் தான் விசாரிக்கணும், என் இயேசு மாத்திரம் தான் விசாரிக்கணும், என் தேவன் மாத்திரம் தான் விசாரிக்கணும். இந்த உலகத்துல இருக்கிற எத்தனை மனிதர்கள் விசாரித்தாலும் அவர்கள் ஸ்தானத்துக்கு மாத்திரம் தான் உயர்த்த முடியும். அதே என் தேவன் விசாரிப்பார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவருக்கு வானம் சிங்காசனம், பூமி பாதப்படி. அவர் இந்த பார்தலத்திற்கே எப்படிப்பட்டவர், சொந்தக்காரர். லேலுயா. அப்போ நம்மளை உயர்த்துவார். நான் நினைச்சு பாருங்களேன், இந்த உலகம் முழுவதற்கு நம்மளை சொந்தக்காரராய் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். லேலுயா லேலுயா. ஒரு நாள் வருகிறது யோசேப்பு, ஆனா ஒரு நாள் கூட யோசேப்பு சொல்லல, ஐயோ இவனுக்கு உதவி செஞ்சு இவனும் மறந்துட்டான், என் சொந்த பந்தம் மறந்துருச்சு, என் தகப்பன் மறந்துட்டாரு, எல்லாரும் என்ன மறந்துட்டாங்க, சொப்பனம் கொடுத்தது ஒண்ணு நடந்தது ஒண்ணுன்னு ஒரு நாள் யோசேப்பு என்ன பண்ணல, புலம்பல. எப்ப அந்த அழகா அந்த யோசேப்பின் காரியத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா இடத்திலும் தேவனை முன்னிறுத்துகிறார். லேலுயா. அடிமைத்தனத்துல போட்டாச்சு. இப்ப யாரு, பார்வோனுடைய மனைவி என்ன பண்றா, ஆமா, என்னுடைய சைனின்னு கூப்பிடும் பொழுது என்னுடைய ஆமீன் இதற்கு பொறுப்பா என்ன வைத்திருக்கிற ஆமீன் என் எஜமானுக்கு விரோதமாகவும் என் தேவனுக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்வது
எப்படி அங்கே தேவனை நிறுத்துறாரு. அதே போலதான் ஆமேன் அந்த பானபாத்திரக்காரன் வந்து கேட்கும் பொழுது, எப்பா நீ சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுவியாமே அப்படிங்கும் பொழுது அவர் சொல்றாரு, நான் அல்ல என் தேவனே அதை சொல்லுவார். லேலுயா. அப்ப பானபாத்திரக்காரன் மறந்தாச்சு. இப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலைதான், நெருக்கடியான சூழ்நிலை தான் மறந்துட்டு இருக்கு, மாறி மாறி நடந்து கொண்டிருக்குது. இப்போ மறுபடியும் போய் உயரத்துல இருக்கும் பொழுது ஆமேன் ஆமேன் அந்த ராஜா கேட்கிறாரு, எப்பா நீ சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுவியாமே. அப்பவும் சொல்றாரு, நான் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியாது, நான் ஆராதிக்கிற நான் வணங்குகிற எனக்குள் இருக்கிற தேவனே அதை செய்கிறவர். லேலுயா லேலுயா. ஆமென். யார் ஒருவர் எந்த சூழ்நிலையிலும் தேவனை முன்னிறுத்துகிறார்களோ, யார் ஒருவர் என்ன கஷ்டம் வந்தாலும் என் தேவன் பார்த்து கொள்வார் என்று சொல்லுகிறார்களோ, அவர்களை தேவன் நிச்சயமாய் ஒரு நாள் விசாரிப்பார். அவர் விசாரிக்கிற அந்த தருணம் ஆமென் இந்த மனிதர்கள் உதவி செய்வார்கள் என்று எதிர்பார்த்த ஸ்தானம் அல்ல. இந்த மனிதர்கள் உயர்த்துவார்கள். என் பிள்ளைகள் எனக்கு இவ்வளவு கொடுத்து என்ன தாங்கிடுவாங்க, என் பிள்ளைகள் படிச்சா எனக்கு இதை பண்ணிடுவாங்க, என் பிள்ளைகள் எனக்கு வெளிநாட்டுல வேலை பார்த்தா இதை செஞ்சிருவாங்க. நீங்க ஒரு ஸ்தானத்தை நினைச்சிருப்பீங்க. அந்த ஸ்தானம் அல்ல. என் ஆண்டவர் விசாரிக்கிற அந்த தருணம் இவர்கள் எல்லாவற்றிற்கும் மேலா ஒரு ஸ்தானத்துல கொண்டு என் தேவன் அமர வைப்பார். அப்பொழுது இந்த சுற்றி இருக்கிற எல்லாரும் பார்ப்பாங்க, ஐயோ நான் அன்னைக்கு இவர்களை ஏன் மறந்தேன், ஆமே இவர்கள் நான் ஏன் மறந்தேன். லேலுயா லேலுயா. அதனால ஒரு நாள் கூட என்ன பண்ணிடாதீங்க, ஆண்டவர் என்ன மறந்தார், ஆண்டவர் என்ன கைவிட்டார், ஆண்டவர் என்ன விசாரிக்கலன்னு என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. அதே போல இந்த உலகம் என்ன விசாரிக்கலன்னு கவலைப்படாதீங்க, இந்த உலகம் எனக்கு உதவி செய்யலன்னு கவலைப்படாதீங்க. யோசேப்பை ஆண்டவர் ஒரு நாள் விசாரித்து இவர்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தி ஆமென் யார் மறந்தாரோ அவனே இவனுக்கு உதவியாளராய் ஆண்டவர் நியமிக்கும்படியாக கிருபை செய்தார். லேலுயா லேலுயா. ஆமே. நான் இப்படியாய் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த நாட்கள்ல ஆண்டவர் ஏன் இதை ஏவரான்னு தெரியல. ஆண்டவர் இப்படியாய் சொல்லுகிறார், மறக்கிறவர்கள் மறக்கட்டும், ஒதுக்குகிறவர்கள் ஒதுக்கட்டும், விசாரிக்காமல் போகிறவர்கள் போகட்டும், உதவி செய்யாமல் போகிறவர்கள் போகட்டும். ஆனால் ஒரு நாள் கூட என் தேவன் என்னை படைத்தவர் விசாரிக்காமல் போயிடக்கூடாது என்கிற கவலை மாத்திரம் உங்க இருதயத்தில் இருக்குமானால் நிச்சயமாய் ஒரு நாள் என் ஆண்டவர் விசாரிப்பார். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு இருக்கிற பாசத்தை விட உங்களை உண்டாக்கின தேவனுக்கு நம்ம மேல் வைத்திருக்கிற பாசம் அதிகம், அவர் வைத்திருக்கிற அன்பு அதிகம். இந்த உலகத்துல இருக்கிறவங்க நமக்கு தேவையான ரத்தம் கூட என்ன பண்ண மாட்டாங்க, தர மாட்டாங்க. லேலுயா. ஆமா, ஒரு உதவி கொஞ்சம் ரத்தம் குறையுதுன்னு கூட நான் கூட என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஆனா கடைசி சொட்டு ரத்த வரையிலும் நமக்காய் சிந்தினவர் ஒருவர் இருக்கிறார், தன் ஜீவனையும் நமக்காய் கொடுத்தவர் ஒருவர் இருக்கிறார். ஆமேன் ஆமேன் ஆமேன். கடைசி ஆமேன். அழகாய் ஒரு வார்த்தை அன்னைக்கு ஆண்டவர் ஒரு நாள் எனக்கு வெளிப்படுத்தி காட்டினார். என்ன அப்படின்னா, அந்த கடைசியா சிலுவையில அவருடைய விழாவில ஆமேன் குத்தும் பொழுது, ஆமேன் கடைசி சொட்டு ரத்த வரையில குத்தும் பொழுது ஆமேன் வேதம் சொல்லுகிறது, அவர் குத்தின இடத்துல இருந்து ரத்தமும் தண்ணீரும் என்ன பண்ணிச்சு, வெளியே வந்துச்சு. ஆமேன். இதை நாம நல்லா தியானித்து பார்ப்போம் என்றால் ஆமேன் 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 அந்த புதிய ஏற்பாடுல சொல்லப்பட்டு இருக்கிறது, ஒருவன் ஒரு ஆத்துமாவை என்ன பண்ணணுமா, ரட்சிப்பதற்கு அவன் கற்ப வேதனை பட வேண்டும். லேலுயா. ஆண்டவர் நம்மளுக்காய் கற்ப வேதனை பட்டார். எப்படி அப்படின்னா, இந்த ரத்தமும் தண்ணீரும் எந்த இடத்துல வரும்னா, ஒரு பிள்ளை பிரசவித்து அது பிறக்கிறதான சூழ்நிலையில மாத்திரம்தான் ரத்தமும் தண்ணீரும் வரும். ஆண்டவர் சிலுவையில ரத்தமும் தண்ணீருமாய் ஆமேன் பிரசவ வேதனை படுகிறது போல நம்ம அனைவருக்காய் ரத்த சிந்தி நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். அதனால அவருக்கு தெரியும், ஆமேன் பிள்ளை பெற்ற தாய்க்கு தான் தெரியும் அந்த பிள்ளைக்கு ஒரு கஷ்டம் வரக்கூடாதுன்னு. அதே போல நம்மளை மீட்டெடுத்த, நம்மளை ரட்சித்த, நம்மளை நமக்காய் சிலுவையில ரத்த சிந்தி நம்ம தேவனுக்கு மாத்திரம் தான் தெரியும் நம்ம கஷ்டப்படக்கூடாது என்பது. லேலுயா லேலுயா. அவருக்கு மாத்திரம் தான் தெரியும். நான் சொல்றேன், இந்த கடைசி நாட்கள்ல நீங்க போய் புலம்புன புலப்பத்தை இனி என்ன பண்ணாதீங்க, புலம்பாதீங்க. கால்நடையா நடந்து ஒரு வீட்டுல ஏறி போய் உட்கார்ந்து புலம்புனீங்க தெரியுமா, அந்த புலப்ப இனி வேண்டாம். ஆண்டவர் தீர்க்கமாய் பேசி கொண்டு இருக்கிறார். வேண்டாம். பஸ் ஏறி போய் இவங்க உதவுவாங்க,
என் சொந்தம் தானே, என் பந்தம் தானே, என்னை தேடி தேடி ஓடுறீங்க தெரியுமா? வேண்டாம், ஆண்டவர் சொல்லுகிறார், என் சமூகத்துல காத்திருக்க சொல்லு. நான் ஒவ்வொரு நாளும் ஆமென் என் பிள்ளை ஆமென் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற நேரத்துல நான் அவளை விசாரிக்கும்படியாய் வருகிறேன். என் மகனை நான் விசாரிக்கும்படியாய் வருகிறேன். ஆனா என் மகள் நான் விசாரிக்க வருகிற நேரத்துல யாரிடத்திலயோ விசாரிப்பா என்று ஓடிக்கொண்டிருக்கிறார், யாரோ எனக்கு உதவி செய்வார் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார். என் சமூகத்துல முழங்கால் படியிட சொல்லு. நான் ஒவ்வொரு நாளும் வந்து ஆயத்தமாய் காத்திருக்கிறேன். என் பிள்ளைய விசாரிக்க காத்திருக்கிறேன். உங்களை விசாரிக்க அவர் காத்திருக்கிறார். உங்களை விசாரிக்க அவர் காத்திருக்கிறார். ஆமென். தீர்க்கமாய் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், இனி போக வேண்டாம் சொல்லி இருக்கிறாங்கல்ல. ஒரு நாள் ஆமா 2 நாள் கழிச்சுவான்னு சொல்லி இருக்கிறாங்கல்ல. போக வேண்டாம், என் சமூகத்துல முழங்கால் படியிட சொல்லு. என் சமூகத்துல முழங்கால் படியிட சொல்லு. அவர்கள் தருகிற உதவி தொகையை காட்டிலும், அவர்கள் தருகிற பணத்தை காட்டிலும் நான் மேன்மையானதை தந்து ஆமென் எட்டாத காரியங்களை செய்ய நான் வல்லவராயிருக்கிறேன். என் கரத்துல எல்லா பொக்கிஷங்களும் ஆமென். அவர் ஐஸ்வர்ய சம்பூரணரா இருக்கிறார். அவருடைய கரத்துல சகல ஆசீர்வாதங்களும் இருக்குதுங்க. ஓடாதீங்க, ஓடாதீங்க, ஓடாதீங்க. அங்க இங்க என்ன பண்ணாதீங்க, ஓடாதீங்க. ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலியிட சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, பலியிட கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. பிதா சொல்லும் பொழுது பலியிட கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. பிள்ளை கேட்கிறான், ஆண்டவரே தகப்பனே, எரிக்க கட்டை இருக்குது, நெருப்பு நம்ம இடத்துல இருக்குது, பலி செலுத்த பலி எங்க? அப்போ அந்த தகப்பன் ஒரு காரியத்தை சொல்றாரு, என்ன தெரியுமா? என் கர்த்தர் பார்த்து கொள்வா, என் கர்த்தர் பார்த்து கொள்வா. உண்மையிலே நான் சொல்றேன், அங்கும் இங்கும் ஓடாம நம்மளுடைய பிள்ளைகள் வந்து கேட்பாங்க, அம்மா திருமண காரியத்துக்கு என்ன செய்ய போறீங்க? இந்த சூழ்நிலை வீடு கட்டுவதற்கு என்ன செய்ய போறீங்க? கடன் கட்டணுமே, என்ன செய்ய போறீங்க? நீங்க சொல்லணும், என்னை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். விசுவாசிக்கிறவர்கள் சொல்லுவார்கள், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆபிரகாமே விசாரித்தார். ஆமென். அவர் பார்க்கிறாரு, ஓ பிள்ளை பலி செலுத்த போகிற, எந்த இடத்துலயா தூசிக்கிறானா? இல்ல, கஷ்டம். ஆமென். எல்லாத்துலயும் அவர் சொல்றாரு, கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார். அதுல அடுத்தடுத்து வாசிச்சு வரும் பொழுது ஆமென், பிள்ளையாண்டான் மேல் கத்தியை போடாதே, ஆமென், நீ பலி செலுத்துவதற்கான ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுது அங்க பார் அப்படிங்கும் பொழுது அந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுது? முட்கல்ல மாட்டிட்டு கிடக்குது. நான் இப்ப சொல்றேன், இப்படியா சொல்றேன், அதை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின, கடந்த நாட்கள்ல வெளிப்படுத்தின காரியத்தை தான் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறேன். என்னன்னா ஆமென், இவர்கள் விறகு எடுக்கும் பொழுது, பலி செலுத்த எல்லா காரியத்தை எடுக்கும் பொழுது, இல்ல அங்கங்க போய் கற்களை பிறக்கி அந்த பலிபடத்தை கட்டும் பொழுது அந்த ஆடு அங்க கண்ணுல மாட்டாமலா இருந்திருக்கும், இல்ல அவ்வளவு நேரம் அது கத்தாமலா இருந்திருக்கும், அது மாட்டிக்கொண்டு. நான் சொல்றேன், அது அங்க இல்லவே இல்லை. எப்போ ஆண்டவர் நம்மளை விசாரிக்கிறாரோ அப்போ அந்த இடத்துல அந்த ஆட்டுக்குட்டி ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமே, நான் இப்படியா சொல்லுகிறேன், நெருப்பு அதிகமாகும் பொழுது நம்ம சுற்றி அதே இடத்துலதான் போயிருப்போம், அதே இடத்துலதான் பிரயாணப்பட்டிருப்போம். ஆனா நம்ம கண்களுக்கு அது தெரிந்திருக்காது. ஏன்னா நம்ம நினைச்சிருப்போம், ஐயோ எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, எனக்கு உதவ பணம் இல்லையே, எனக்கு உதவ யாரும் இல்லையே. நீங்க நினைச்சிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஒரு நொடி உனக்கு வைத்திருக்கிறேன், ஒரு நாள் உனக்கு வைத்திருக்கேன், நான் விசாரிக்கிற அந்த தருணம் உனக்கு கண்களுக்கு அதை காணும்படியாய் சொல்லுவேன். ஒரு உதாரணத்தை கூட சொல்றேன். ஆகாரின் கண்களுக்கு முன்பாய் ஆண்டவர் ஊற்ற உண்டு பண்ணல, ஆகாரின் கண்களை தான் திறந்தா ஊற்றி அங்கதான் என்ன பண்ணுச்சு? இருந்துச்சு. அங்க எங்கேயோ ஓடாதீங்க. ஆசீர்வாதம் உங்க வீட்டுல நீங்கள் முழங்கால் படிக்கிற அந்த இடத்துலதான் இருக்கு. ஆண்டவர் தீர்க்கமா பேசுறாரு. நான் எந்த செய்தியுமே எடுத்துட்டு வரல, நான் செய்தியே என்ன பண்ணல, எடுத்துட்டு வரல. பாருங்க, இது என் கார்ல உள்ள பைபிள், என்னோட டைரியை கூட நான் என்ன பண்ணல, எடுத்துட்டு வரல. ஆனா ஆண்டவர் தீர்க்கமாய் பேசி கொண்டிருக்கிறார். என் பிள்ளைய எப்பொழுது போல என் சமூகத்துல முழங்கால் படியிட சொல்ல, முழங்கால் படியிட சொல்ல. மலை போல இருக்குது, இது எப்படி நடக்கும்? இல்ல, இதை விட பெரிய மலையா இருந்தாலும் நான் அதை என்ன பண்ணுவேன்? ஆமென், சமுத்திரத்துல தள்ளுண்டு போக வைக்க நான் வல்லவராய் இருக்கிறேன். எரிகோ பட்டணம் போல இருக்குது. ஆமென், எரிகோ பட்டணம் 2 மடங்கா வச்சது போல இருக்கு. எவ்வளவு பெரிய பிரச்சனையா வேணாலும் இருக்கட்டும், முழங்கால் படியிட சொல்ல, நான் செய்து முடிப்பேன். நடத்தி வந்த விதங்களை நினைச்சு பாருங்க.
நடத்தி வந்த விதங்களை நினைச்சு பாருங்க. ஆபிரகாம் நினைத்து பார்த்தார், தன் 100 வயதுல எனக்கு இந்த பிள்ளையை தர முடியுமானா, இன்னும் 2 வருஷம் கழிச்சுனால் இந்த பிள்ளைய பலி கொடுத்தாலும் எனக்கு இன்னொரு பிள்ளையை தரதுக்கு அவர் எப்படி இருக்கிறாரு? வல்லவராய் இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, ஓடாதீங்க, அங்கேயும் எங்கேயும் ஓடாதீங்க. அவருடைய சமூகத்தை விட்டு எங்கேயும் ஓடாதீங்க. அவருடைய சமூகத்துல முழங்கால் படிட்டு இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எந்த மனுஷன் என்ன பண்ண முடியாது, உதவி செய்ய முடியாது, எந்த மனுஷனும் விசாரிக்க முடியாது. உங்களை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார். உங்கள் கவலைகளை எல்லாம் என்ன பண்ணுங்க, அவர் மேல வைத்துங்க. அவரே காரியத்தை வாய்க்க சேர்க்கிறவராய் இருக்கிறார். முழங்கால் படியிடலாமா? ஆண்டவரே, எனக்கு யார் இருக்கிறா? எனக்கு உதவி செய்ய யார் இருக்கிறா? நான் சொல்றேன், நீங்க டெய்லி செலவு பண்ணி போன பஸ் சார்ஜ கூட அந்த மனுஷனால தர முடியாது. தெளிவா யாரோட ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறாருங்க. நான் இதெல்லாம் சொல்லணும்னு நினைக்கல, ஆண்டவர் பேசுறாரு. நீ அலைஞ்ச அலைச்சலுக்கான அந்த முட்டு வலிக்கான மருந்து வாங்குறது கூட அவனால பணம் உதவி செய்ய முடியாது. இனிய நம்புறியா? இனிய நம்புறியா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். போகும்போதெல்லாம் பழம் ஸ்வீட்டு என்ன நினைப்பாங்க, சும்மா வந்திருக்கிறேன் நினைப்பாங்கன்ட்டு வாங்கிட்டு போன அந்த பணம் கூட உனக்கு கிடைக்காதுமா. என் சமூகத்துல முழங்கால் படியிடு, என் சமூகத்துல முழங்கால் படியிடு. நான் செய்வேன், நான் செய்வேன், நான் செய்வேன். எப்படி தெரியுமா செய்வேன்? நாளைக்கு நீ உதவி செய்வாயா என்று ஆமே நீ போன ஆட்கள்ல உன்னை தேடி வரும்படியா நான் செய்வேன், உன்னை தேடி வரும்படியா நான் செய்வேன். ஒரு நாள் நியமித்து வைத்திருக்கிறேன், விசாரிக்க ஒரு தருணம் வைத்திருக்கிறேன். என் ஆண்டவர் விசாரிக்க ஒரு தருணத்தை வைத்திருக்கிறார். அது ரொம்ப தொலைவில் இல்லைங்க. அவர் சொல்லுகிறார், ஆல்ரெடி அந்த நாள் வந்தபடியினால் தான் நீ முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற அந்த இடத்துக்கு வந்து பார்த்தேன். 3 நாள் ஆமேன், 1 மாசம் 21 நாள் ஆமேன், 7 நாள் உபவாசம் இருந்து என் மகள் ஜெபித்து கொண்டு இருந்தாலே ஆமேன், 7 நாள் முடியும் பொழுது ஆமேன் கொடுக்க வேண்டுமே வந்தேன். 8வது நாள் உன்னை ஆளை காணுமேம்மா, 8வது நாள் மகளே உன்னை காணவில்லையே. உன் கவலையை கொண்டு போய் ஆமேன் அதற்கு பதில் செய்யணும்னு தூதனை அனுப்பினே. ஆனா உன் விண்ணப்பம் வந்து சேர்ந்தது, ஆனா நீ அந்த இடத்துல காணுமே. ஆண்டவர் தேடுறாருமா அவங்கள. காணாத ஆட்டின் பெண்ணே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார். ஆண்டவர் உங்களை தேடி அலைகிறாருமா, தேடி அலைகிறாரு. எப்படி தெரியுமா தேடுறாரு? ஒரு ஆடு காணாமல் போனா, ஒரு கூட்டத்துல நம்மளுடைய பிள்ளை கொஞ்ச நேரம் தவறுமானால் கையில பிடித்திருந்த பிள்ளை திடீர்னு பார்க்கும்போது கையில இல்லைன்னா நம்ம எவ்வளவு வாங்கலாயிட்டு எவ்வளவு கண்ணீரோடு தேடி அலைவோம். நேரம் ஆக 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 நம்மளுடைய கண்ணீர் அதிகமாகி கொண்டே இருக்கும். என் பிள்ளை எங்க போச்சு, என் பிள்ளை எங்க போச்சு, என் பிள்ளைக்கு ஆமேன் இந்த இடம் தெரியாது, இந்த ஊர் தெரியாது, இந்த இடத்துல எப்படி நடக்கணும்னு தெரியாது, எங்க வந்து சேரணும்னு தெரியாது என்று நாம தேடுறது போல அப்ப அவங்களை தேடி அலைகிறாருமா. காலையில ஜெபிக்கிற நேரத்துக்கு வந்தாரு காணோம், மதியம் அதே நேரத்துக்கு வந்தாரு காணோம், ராத்திரி குடும்ப ஜபத்திலேயாவது என் பிள்ளை இருக்குமான்னு வந்தாரு காணோம். அழுது கொண்டு இருக்கிறாருமா. ஒரு தரிசனத்தை நான் பார்க்கிறேன். ஆமென், ஆண்டவர் கண்ணீர் வடிக்கிறார். என் பிள்ளை அங்க அழைத்து கொண்டு இருக்கிறதே, என் பிள்ளை படத்திற்காய் அங்க இங்க ஓடிக்கொண்டு இருக்கிறதே, நான் கரத்துல வைத்திருக்கிறேனே, என் பிள்ளைய காணுமே. சொல்லுவாங்க, என் பிள்ளைக்கு உதவி செய்ய இப்ப என் பணம் இருக்குது, ஆனா என் பிள்ளை என்கிட்ட இல்லையே. அதே போலதாங்க அப்பா உங்ககிட்ட தேடி வந்திருக்கிறாரு. என் பிள்ளைக்கு உதவி செய்ய நான் வந்திருக்கிறேன், என் பிள்ளை இல்லையே எங்க, என் சமூகத்துல என் பிள்ளைய நான் தேடுகிறேன்னு ஆண்டவர் சொல்றாருமா. ராத்திரி தூங்கும் போகும்போதாவது என் பிள்ளைய சமூகத்துல வரும் கொடுத்தரலான்னு பார்த்தேன், என் பிள்ளை வரலையே. அவன் படுக்கையில கூட ஏதோ ஒருத்தர் காரியத்தை நினைச்சுக்கிட்டு அவங்க செய்வாங்க இவங்க செய்வாங்கன்னு, இது இல்லைன்னா யார்கிட்ட கேட்கலான்னு நினைச்சிட்டு அல்லவா நித்திரை பண்ணுகிறது என் பிள்ளை. நான் கரத்துல வச்சுட்டு ஆயத்தமா இருக்கிறேன்.
ரிபாலா ராகத்தானா ஓ ரிபாலா ராமா ஷேரகதானா ராமா. ஆண்டவர் கேட்கிறார், என் மகன் இன்னைக்கு என் சமூகத்துக்கு வருவாளா? என் மகன் இன்னைக்கு என் சமூகத்துல முழங்கால் படிட்டு என்ன நோக்கி கூப்பிடுவாளா? அவ கவலையெல்லாம் வாங்கிட்டு போக நான் வந்திருக்கிறேன். அவளை விசாரிக்க வந்திருக்கிறேன். 7 நாள் காத்திருந்தியம்மா, நல்லா இருக்கிறியா? உன் காரியத்தை நான் கயிறுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறேன், வாங்கிக்கிறியான்னு கேட்க வந்திருக்கிறேனே. என் மகனை எங்க? என் மகனை எங்க? வேதனையோடு 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 கண்ணீரோடு தேடிக்கொண்டிருக்கிறார். கண்ணீரோடு தேடிக்கொண்டிருக்கிறார். ஆமென் 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 ஆமென். தேவ பிள்ளைய, உனக்கு அந்த சத்தம் கேட்கலையா? என் தேவன் வடிக்கிற கண்ணீர் சத்தம் கேட்கலையா? என் தேவன் கதறுகிற கதறல் உனக்கு கேட்கலையா? ஆமென் ஆமென் ஆமென். இப்பொழுதே இருதயத்தை உங்கள் இருதயத்தை திறந்து ஆண்டவரை கூப்பிடுங்க. ஆமென் ஆமென். இருக்கிற இடத்தை பார்க்காதீங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவே இயேசுவே. கூப்பிடுமா, கூப்பிடு. எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் எனக்கு தெரியல. ஆண்டவர் 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 சொல்றாரு, கூப்பிடு. வாய திறந்து அப்பான்னு கூப்பிடுங்க. வாய திறந்து அப்பான்னு கூப்பிடுங்க. வாய திறந்து இயேசுவேன்னு கூப்பிடுங்க. பக்கத்துல இருக்கிறவங்கள பாக்காதீங்க, யாரு என்ன கூப்பிடுறாங்களா இல்ல, நீங்க கூப்பிடுங்கம்மா. நீங்க தானே அலையுறீங்க, நீங்க தானே புலம்புறீங்க. ஐயா, கடந்த நாட்கள்ல 3 நாள் ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார ஆண்டவர் கிருபை பாராட்டினார். எனக்கு வேற ஒரு வார்த்தையும் வரல தெரியுமா? எனக்கு வேற ஒரு விண்ணப்பமும் வரல தெரியுமா? என் வாயில வந்த ஒரே வார்த்தை, அப்பா அப்பா. யார நம்பிய பிரயோஜனம் இல்லம்மா, யார நம்பிய பிரயோஜனம் இல்ல. ஐயோ, உதவி செய்வார்கள் சொல்ற யார நம்பிய பிரயோஜனம் இல்ல. கூப்பிடுங்க கூப்பிடுங்க. உங்க சத்தம் உயரட்டும், உங்க சத்தம் உயரட்டும். அப்பா சத்தத்தை கேட்கிறாரு, என் பிள்ளை கூப்பிடுற சத்தம் கேக்குதுன்னு. ஆமீன். எங்க கேக்குதுன்னு பாக்குறாரு. கூப்பிடுங்களேன் கூப்பிடுங்களேன் கூப்பிடுங்களேன். உங்களை தேடி வருகிறா என் தகப்பன், உங்களை தேடி வருகிறா என் தகப்பன், உங்களை தேடி வருகிறா. என் பிள்ளை கூப்பிடுகிறது என்று ஓடி வருகிற சத்தம். பதறி வருகிறாருமா, என் பிள்ளை ஏதோ முள்ளுல மாட்டிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஏதோ நெருக்கத்துல மாட்டிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். என் பிள்ளை உதவி செய்ய யாரும் இல்லாம கதறுகிற சத்தத்தை கேட்டேன், ஆண்டவர் ஓடி வருகிறார். கூப்பிடுங்க கூப்பிடுங்க கூப்பிடுங்க. ஐயோ அம்மா, ஐயோ, நீங்க வீடு வீடா போகும்போது, உதவி கேட்டு வீடு போகும்போது உங்களுக்கு வெக்கம் இல்ல. ஆமே நாமே, யாரு என்ன நினைப்பாங்க நினைக்கல. ஆனா அவருடைய சமூகத்துல அப்பான்னு கூப்பிட உங்க வாய் வர மாட்டேங்குது. உங்களுக்கு உதவி செய்ய தயாரா இருக்கிற இயேசுவை கூப்பிட உங்க வாய் திறக்க முடியலையா? சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுங்க, அப்பா அப்பா அப்பா. விசாரிக்கப்பா, விசாரிக்காதவரே, விசாரிக்கப்பா விசாரிக்கப்பா. நெருக்கம் அதிகமாகி கொண்டே இருக்கிறது ராஜா. முட்கள் நடுவில் மாட்டிக்கொண்டிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல ஆண்டவரே நாங்கள் கதறுகிறோம். எங்களை விசாரிங்கப்பா, எங்களை விசாரிங்கப்பா, எங்களை விசாரிங்க ஆண்டவரே. எங்க கவலைகளை வாங்கி கொண்டு போக வாங்கப்பா. முடிந்தவர்கள் நீ நெடுமுழங்கால நிக்கலாமா? ஒரு 5 நிமிஷம் மனம் விட்டு அப்பாவோட பேச போறோம். நெடுமுழங்கால நின்று முடிஞ்சவங்க 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 உங்க கதறல் என்ன கதறல் இருக்குதோ கதறுங்க. எவ்வளவு அழ முடியுமோ அழுங்க. வேதம் சொல்லுகிறது, மன்றாடி ஜெபம் பண்ணுங்க. மன்றாடி கேளுங்க, அப்பாட்ட கேளுங்க. அவர் உங்கள் தகப்பன் அல்லவா? அவர் உங்களை உண்டாக்கினவர் அல்லவா? அவர் உங்களை சிருஷ்டித்தார் அல்லவா? மன்றாடி கேளுங்க. அழனுமா அழுதுருங்க, கூக்குரலிட்டு கதறணுமா கதறிருங்கம்மா. இந்த 5 நிமிஷம் இனி கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. அவர் உங்களை விசாரிக்க வந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரையா விசாரிக்கிறார், பேர் பேராய் விசாரிக்கிறார். ஆமேன். ஒவ்வொரு விஷயமாய் விசாரிக்கிறார். ஆமேன் ஆமேன் ஆமேன். கேளுங்க கேளுங்க, கூப்பிடுங்க கூப்பிடுங்க கூப்பிடுங்க. சத்தம் கேட்கட்டும்.
போதாதியா போதாதியா போதாதியா, அம்மா போதாது, கூப்பிடுங்க, யாரையும் பார்க்காதீங்க, கூப்பிட்டுருங்க, இதால் தருணம், கூப்பிட்டுருங்க, அவருடைய சமூகத்துல விழுந்துருங்க. அப்பா ஏசப்பா ஏசப்பா, என்னால முடியலப்பா, என்னால முடியலப்பா. என்னால முடியலப்பா, என்னால முடியல டாடி. எல்லாரும் ஒரு 5 நிமிஷம் ஆண்டவர் வேற ஒரு பாதையில நடத்துறாருமா. ஆமே நாம யாரையும் பார்க்காதீங்க, விழுந்துருங்க விழுந்துருங்க, அவருடைய பாதத்துல விழுந்துருங்க. முடியலப்பா முடியலப்பா, இந்த பாதை கடினமா இருக்கு, இந்த பாதை கடினமா இருக்கு டாடி. அப்பா இயேசுவே இயேசுவே, உதவி செய்கப்பா உதவி செய்கப்பா உதவி செய்கப்பா. முடியலப்பா முடியலப்பா முடியலப்பா. கூப்பிடுங்க கூப்பிடுங்க கூப்பிடுங்க. ஆமேன் ஆமேன். ஒரு கரம் ஆமேன் உங்கள் தோள் மேல வைக்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன். ஒரு சால்வை சிலர் மேல போடப்படுகிறது, ஒரு ஆறுதலின் சால்வை, ஒரு அரவணைக்கிற கரம் சிலரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. விழுந்த இடத்துல தூக்கி நிறுத்த ஒரு கரம் வந்து கொண்டிருக்கிறது. ஆமேன் ஆமேன். உண்மையாய் கூப்பிடுகிறவர்கள் ஆமேன் கண்களால் பார்ப்பீர்கள். முடியலப்பா முடியலப்பா. உங்க பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. ஆமேன். மாட்டிக்கொண்டிருக்கிற ஆட்டுக்குட்டியை மீட்கும்படியாய் வந்தவரே, உங்க பிள்ளைகள் விழுந்திருக்கிற ஸ்தானத்திலே உயர்த்துவீராகப்பா, உயர்த்துவீராக ராஜா, உயர்த்துவீராக ராஜா, உயர்த்துவீராக. அலையக்கூடாதுப்பா, அலையக்கூடாது, அலையக்கூடாது. சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிற இந்த நேரம் பதில் கிடைக்கட்டும், பதில் கிடைக்கட்டும், பதில் கிடைக்கட்டும். பிள்ளைகளை குறிச்சு கூப்பிடுறீங்களா? கூப்பிடுங்க. எல்லாம் வச்சு என்ன செய்ய வல்லவரா இருக்கிறார். ஆண்டவர் கேட்கறது ஒட்டவர்தான். நான் எல்லாத்தையும் செய்ய ஆயத்தமா வந்தேன், ஆனா ஒன்ன காணுமா? இப்ப மறுபடியும் வர்றேன், மறுபடியும் வர்றேன், உன் சத்தம் கேட்டு ஓடி வர்றேன். உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க உதவி செய்யுங்கப்பா. ஆமென் 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 ஆமென். ஆண்டவர் சொல்லுறாரு, சிலருக்கு உடனடியாய் பதில் செய்ய போறேன்னு, சிலர் காரியத்தை உடனே நான் செய்து முடிக்க போறேன். செய்ய போறாருமா, செய்ய போறார், செய்ய போறார். இந்த உபவாச கொடுக்கை எப்போதும் போல தானே நினைச்சிட்டு வந்தீங்க. சரி வரலன்னா என்ன நினைப்பாங்கன்னு தானே வந்தீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை இங்க கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. இந்த ஒரு தடவை போய் பார்ப்போமே, இந்த ஒரு நாள் போய் அமர்ந்து பார்ப்போமே. ஆண்டவர் சொல்லுகிறார், செய்கிற காரியத்தை பொறுத்திருந்து பார் மகளே, பொறுத்திருந்து பார், பொறுத்திருந்து பார். உன் பிள்ளைகளுடைய காரியத்தை நான் ஜெயமாய் முடிக்கிறதை பார். உன் பணம் நெருக்கடியை எப்படி மாத்துறேன்னு பாரு. ஆவியில ஒரு தரிசனத்தை நான் பார்க்கிறேன். ஆமேன். ஒரு செக், அதுல ஆண்டவர் ஒரு அமௌண்ட ஃபில் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமேன். ஏன் தெரியுமா ஆண்டவர் அதை சொல்றாரு? ஒரு 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 பண நெருக்கடி, ஆமேன், ஒரு கடன் பாரத்தை முற்றிலுமாய் நீக்கும்படியாய் நான் ஆயத்தம் ஆகிட்டேன்னு ஆண்டவர் சொல்லுகிறாரு. ஒரு கடன் பிரச்சனையை நான் மாத்த போறேன். அது யாருக்குன்னு தெரியல, அந்த செக் யாருக்குன்னு தெரியல. கூப்பிடுங்க அப்பாவை, கூப்பிடுங்க. அப்பா கையில தர போறார். Ribala raba shera katana rabo, o ribala rara katana rabo, o ribala raba shaga rada rabo. O rabala rakatana raba, o ribala raba shera katana rabo. Amen, 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 amen. O ribala rakatara raba, ribala raba shera katana rabo.
Ribala Rama Narakatana Rabo. Amen, 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 amen. Ribala Raba Durimana Ragadana Rabo. Amen. Duribala Raba Shera Katana Rabo. Amen, amen, amen. ஆமென். ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஆமென். ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். என்ன தெரியுமா? அந்த செக்ல ஃபில் பண்ண அமௌண்ட் 3 லட்சத்துல இருந்து 4 லட்சத்துக்கு உள்ளதா, 3 லட்சத்துல இருந்து 4 லட்சத்துக்கு உள்ள யாருடைய கடனையோ ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். ரிபாலா ராகா தானரபோ, ஓ ரிபாலா ரபா ஷேரகா தானரபா. ஆமென், 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 ஆமென். மகளே ஏன் கலங்குற? நீண்ட நாள் வடித்த கண்ணீருக்கான பதில் ஆண்டவர் தெளிவா சொல்றார். நீண்ட நாள் வடித்த கண்ணீருக்கான பதிலா இதை நான் முதல் அற்புதமாக வாழ்க்கையில நான் செய்ய போறேன். தடைப்பட்ட காரியங்கள் கிடைக்க போகிறது. தடைப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட போகிறது. அடைப்பட்ட வாசல்கள் இதோ திறக்கிறேன். இன்னொரு தரிசனத்தை நான் பார்க்கிறேன். ஆமென். இன்னொரு தரிசனத்தை பார்க்கிறேன். ஓ ரிபாலா ராபா ஷேரா கதானா ரபோ. ஒரு பட்டு போன மரம் ஆண்டவர் திரும்ப அதுக்கு நீர் பாய்ச்சுகிறார். திரும்ப அதற்கு நீர் பாய்ச்சுகிறார். திரும்ப அதற்கு வேலி அடைக்கிறார். திரும்ப அதற்கு உரம் போடுகிறார். என் வாழ்க்கை பட்டு போயிருச்சு, என் வாழ்க்கை அவ்வளவுதானா, இவ்வளவுதானா என் பிள்ளைகளுடைய வாழ்க்கைன்னு ஒருவேளை யாரு விண்ணப்பம் பண்ணிருப்பீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் திரும்ப நீர் பாய்ச்சுகிறேன். நீர் பாய்ச்சறாருங்க. உரமிடுகிறார், உரமிடுகிறார், உரமிடுகிறார். ரிபாலா ரபா ஷேரா கதானா ரபோ. வேலியிட்டு பாதுகாக்கிறார், வேலியிட்டு பாதுகாக்கிறார். இதுவரை வந்த பலவீனம் இனி அணுகாது. இதுவரை வந்த பலவீனம் இனி அணுகாது. ஆண்டவர் திட்டமும் தெளிவமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். தெளிவாய் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னும் யாரும் உண்மையா கூப்பிடலன்னா உங்க இருதயத்தில் ஆண்டவருக்கு இடம் கொடுக்கும்படியா கூப்பிடுங்க, 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 கூப்பிடுங்க. ரிபாலா ரபா ஷேகா ரசானா ரபோ. ரிபாலா ரபா ரகசானா ரபோ. ஒரு சத்தம் உங்களுக்கு கேட்டு இருக்குது, மகளே இது வேண்டாம், மகளே இது வேண்டான்னு ஒரு சத்தம் உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதே சத்தம் திரும்ப உங்க காதுகள்ல சொல்றாரு, மகளே இந்த பாதை உனக்கு வேண்டாமா, இந்த பாதை உனக்கு வேண்டாம், இந்த பாதை உனக்கு வேண்டாம். நான் வைத்திருக்கிற பாதையில நீ போவேனால் சீக்கிரத்துல அதிசயத்தை காண்பாய். தெளிவா பேசுறாரு, தெளிவா பேசுறாரு. நீங்க ஏதோ ஒரு காரியத்தை செய்ய முற்படும் பொழுது ஆண்டவர் அதை தடுத்து இருக்கிறாரு, தடுத்து விலக்கி கொண்டு வந்திருக்கிறாரு. நீங்க திரும்பவும் அதே பாதையை முயற்சி எடுக்கிறீங்க. ஆண்டவர் திரும்ப எச்சரிக்கிறார், இது எச்சரிப்பு. இந்த பாதை வேண்டாம், இந்த பாதை வேண்டாம். ரிபாலா ராபா ஷேரா காதானா ரபோ. துரிமானா ராபா லாரா காதானா ரபா. ரேமன ஹந்துரி போரியாந்தன ரபா ஷகரதன ரபா. தீர்க்கமாய் பேசிக் கொண்டிருக்கிறார், தீர்க்கமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். இங்க இருந்து புறப்படுகிற வார்த்தை ஆமென். நீங்க மத்தவங்களுக்கு ஒருவேளை புரியாம இருக்கலாம், ஆனா அதில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு புரிந்து கொண்டு இருக்கிறது. ரிபாலா ராபா ஷாரா கதானா ரபோ. கண்ணீர் வீணா போகல, கண்ணீர் வீணா போகல. நேற்று ராத்திரி ஒரு குரல் ஆண்டவரை நோக்கி போயிருக்கு. என்ன தெரியுமா? ஆண்டவரை இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் பார்ப்பேன், இல்லைன்னா அவ்வளவுதானா, எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருவேன்ப்பா, எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருவேன், எனக்கு இது வேண்டாம். ஒரு சத்தம் ஆண்டவருடைய சந்நிதியில எட்டி இருக்கு. எல்லா சபைக்கும் நான் போய் பார்த்துட்டேன், எல்லாத்தையும் தேடி பார்த்துட்டேன், அவ்வளவுதான். ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல இல்ல இல்ல, கொஞ்சம் பொறுத்திருமா, கொஞ்சம் பொறுத்திரு. ஆமென், ஆமென். என்ன தெரியுமா? ஆமென். பொறுத்திருந்து பெற்றுக்கொண்ட யோசேப்புக்கு, பொறுத்திருந்து பிறந்த கால தாமதமாய் பிறந்த யோசேப்புக்கு தான் பலவர்ண அங்கி தரிப்பிக்கப்பட்டது. அதே போல ஒரு பலவர்ண அங்கி உனக்காய் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற விலை உயர்ந்த, விலை உயர்ந்த ஒரு வஸ்திரம், ஓ விலை உயர்ந்த ஒரு ஆடை உனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்குது. ஆமென். காத்திருக்கிற யோசேப்பே, அழகாய் அற்புதமாய் ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அந்த அதிசயங்களை உங்களுக்கு அழகாய் உருவாக்கி கொண்டிருக்கிறார், விலை உயர்ந்ததாய் உருவாக்கி கொண்டிருக்கிறார், ரத்தனங்கள் பதிக்கப்பட்டதாய் உருவாக்கி கொண்டிருக்கிறார். செய்வேன், செய்வேன், காரியத்தை வாய்க்க செய்வேன், காரியத்தை வாய்க்க செய்வேன். ஆமென், ஆமென், ஆமென்.
தடைப்பட்டு இருக்கிற அம்மேன் ஆமேன் ஆமேன் ஆண்டவர் சொல்லுகிறார். அம்மேன் அலுவலகத்துல தடைப்பட்டு இருக்கிற சில கையெழுத்து இப்பொழுது இடப்படுகிறது. சில கையெழுத்து இடப்படுகிறது. ஆவியானவர் சொல்லுகிறார், ரொம்ப நாளா நீங்க பிரயாசப்பட்டு கையெழுத்திடப்படாத ஒரு ஆமேன் ஒப்பந்தம் இன்னைக்கு கையெழுத்திடப்படுகிறது. இன்னைக்கு கையெழுத்திடப்படுகிறது. ரிபாலா ரகதனரபு ரிபாலா ரபா சேரா கதனரபா. ரிபாலா ரபா சேரா கதனரபா. ஒரு 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 அழைப்பு வருகிறது. உங்களுடைய ஆமேன் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டு ஆகிவிட்டது. உங்களுக்கு இந்த அமௌண்ட் சாங்ஷன் ஆகிவிட்டது. உங்களுக்கு இந்த காரியம் சாங்ஷன் ஆகிவிட்டதுன்னு ஒரு சத்தம், ஒரு அழைப்பு உங்களை நோக்கி வருகிறது. விசுவாசிக்கிறவருடைய கரத்துல அது பெறப்போகிறது. விசுவாசிக்கிறவருடைய கரத்துல அது கொடுக்கப்பட போகிறது. என் ஆவியானவர் அதை கொடுத்துட்டாருமா. என் ஆவியானவர் அதை உங்க கரத்துல கொடுத்துட்டாரு. அந்த உலகத்துல அந்த கையெழுத்து போட்டு வருகிற காலம் மாத்திரம்தான். காத்துருங்க, காத்துருங்க, காத்துருங்க. ரிபாலா ரபா ஷேரா கதனரபோ. நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. பேசப்பட்ட வார்த்தைகளுக்காய் நன்றி. நான் சொல்றேன், நீங்க வந்த ஒருவர் கூட வெறுமையா போகல. எல்லாரோட ஆண்டவர் திட்டவட்டமா பேசி இருக்கிறாரு. திட்டவட்டமா பேசி இருக்கிறாரு. ஆண்டவர் என் கூட தான் பேசினார்னு விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே என் கூட பேசினதற்காய் நன்றின்னு சொல்லுங்க. ஆண்டவரே என்னோட இடைப்பட்டதற்காய் நன்றி. என் காரியத்தை விசாரித்ததற்காய் நன்றி. நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறப்பா. என்னை மறைத்து நீர் வெளிப்பட்ட நல்ல கிருபைகளுக்காய் இரக்கங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய பிள்ளைகளோடு நீர் நேராய் பேசினதற்காய் அம்மேன் உறவாடின நல்ல தருணத்திற்காய் நன்றி செலுத்துகிறப்பா. அப்பிரயோஜனமான ஊழிய கால கடமையை மாத்திரம் செய்திருக்கிறேன். சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.